என்னோட லுக்கு வந்து ரொம்ப கேவலமா இருக்கும். ஏன்னா, நான் வந்து நேத்து ஆஃப்டர்நூன் தான் தலை சீவுனேன். இன்னைக்கு மறுநாள் ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. தலை சீவவே இல்ல. எதுக்காகன்னா, ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் கட் பண்ண போறோம். சம்மர் சீசன் வந்துருச்சா, ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்துரும். ஹேர பாத்துக்கணும்னு சொல்லிட்டு, ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எப்படி ஈஸியா நான் கட் பண்ணுவேன் அப்படின்றத வந்து உங்க கூட ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹாய், అందరికీ நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எப்படி கட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, ஸ்ப்ளிட் எண்ட்ஸை கட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன தேவையான ஐட்டம்ஸ் இருக்குமோ அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுப்பேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா என்னோட கோம்பு எடுத்து வச்சுப்பேன் டீடாங்கிள் பண்றதுக்காக. செகண்ட் வந்து ஹேர் கிளிப் எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா 2 செக்ஷன்ஸா வந்து பிரிச்சுப்பேன். ஒரு செக்ஷன் பண்ணும்போது இன்னொரு செக்ஷன் வந்து சம்மர் சீசன் வந்து ரொம்ப ஸ்வெட் ஆயிடுமா, அதனால இதை மேலே போட்டு இப்படி கிளிப் மாட்டிடுவேன். செகண்ட் இது பார்த்தோம்னா பார்ட்டிஷன் எடுக்கிறதுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணுவேன். இந்த சைடு யூஸ் பண்ண மாட்டேன். பார்ட்டிஷன் எடுக்கிறதுக்கு இது மட்டும் யூஸ் பண்ணுவேன். அதனால இந்த கோம்பு வச்சிருப்பேன். அப்புறம் பார்த்தோம்னா என்னோட ஹேர் சீரம் வச்சிருப்பேன். அதுக்கப்புறமா லாஸ்டா ரொம்ப தேவையான ஒரு விஷயம் வந்து சிசர். இந்த சிசர் வந்து புது சிசர்ஸ்லாம் கிடையாது. இது வந்து ஆக்சுவலி நான் வந்து ஸ்பிளிட்டன்ஸ்க்காக மட்டும் தனியா வச்சிருக்கேன். இந்த சிசர் ஸ்பிளிட்டன்ஸ் மட்டும் கட் பண்ணும்போது எடுத்து கட் பண்ணிட்டு திருப்பி அதுக்குள்ளேயே வச்சு உள்ள வச்சுப்பேன். இன்கேஸ் நம்ம வெளியில வச்சோம்னா வேற ஏதாவது திங்ஸ் கட் பண்றதுக்காகலாம் யூஸ் பண்ணுவோமா, இது வந்து அப்படியே என்ன சொல்றது, ஒரு மாதிரி மொட்டையாயிரும் சொல்லுவாங்க. அந்த மொட்டையானதை வச்சு கீழே வந்து ஸ்பிளிட்டன்ஸை வந்து நம்ம கட் பண்ணிட்டே இருந்தோம்னா ஹேர் கொஞ்சம் நல்லா இருக்காது. ஹேருக்கும் இது நல்லது இல்லையா, அதனால வந்து ரொம்ப ஷார்ப்பான சிசர் வச்சுப்பேன். ஸ்பிளிட்டன்ஸ்க்குன்னு தனியா ஒரு சிசர் வச்சிருப்பேன், அவ்வளவுதான். இது மட்டும்தான் நான் வந்து ஸ்பிளிட்டன்ஸ் கட் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா என்னோட ஹேர் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கும். தெரியுதா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். எப்பயுமே ஸ்பிளிட்டன்ஸ் கட் பண்ணும்போது ஹேர்ல வந்து ஆயில் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஹேர்ல ஆயில் அப்ளை பண்ணோம்னா ஹேர் வந்து ஒன்னோட ஒண்ணா ஒட்டிக்கிடுமா. அப்படி ஒட்டிக்கிச்சுன்னா நமக்கு வந்து நிறைய ஸ்பிளிட்டன்ஸ் வந்து தெரியாது, நிறைய ஹேர் ஒட்டிக்கிறனால. அதனால என்ன பண்ணலாம்னா, ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஸ்பிளிட்டன்ஸ் கட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஹேர் வாஷ் பண்ண நெக்ஸ்ட் டே கட் பண்ணலாம். ரொம்ப ஆயில் வச்சுட்டு ரொம்ப அதிகமான சீரமும் வச்சுட்டு நம்ம ஸ்பிளிட்டன்ஸ் கட் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. பட் லைட்டா வந்து சீரம் அப்ளை பண்ணிக்கலாம். சிக்கா இருக்கு. சிரிப்பா வருது. பாடி வேர்க்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா 2 செக்ஷன்ஸா பிரிச்சுக்கலாம். ரொம்ப சிக்கா இருக்கே. ஐயோ, தேவையில்லாத வேலை. காலையிலேயே சீவி இருக்கலாமே. அநியாயத்துக்கு சிக்கா இருக்கு. அப்பா ஒரு சைடு எடுத்தாச்சு. ஹேர் வந்து 2 செக்ஷன்ஸா பிரிச்சுக்கலாம். ஏன்னா நீங்க வந்து மொத்தமா ஒரே செக்ஷனா வச்சு எல்லாத்தையும் நீங்க ஸ்பிளிட்டன்ஸ் எடுக்கும்போது நிறைய ஹேர் வந்து என்ன ஆகும்னா ஃபுல்லா உள்ள ஒட்டிக்கும். என்னோட ஹேர் வந்து இப்படிதான் கீழே காமெடியா இருக்கும். ஏன்னா வந்து
ஃபுல்லா ரப்பர் பேண்ட் போட்டு பின்னி வச்சிருவேனா? ஓகே, பெர்ஃபெக்ட். இப்போ இந்த சைடு ஓகே. செக்ஷன்ஸா பிரிச்சிட்டோமா? பிரிச்சுட்டு எதுக்காக நான் சீரம் அப்ளை பண்றேன்னா, ஹேர் வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்குமா, ஸ்லைட் ஆகி வந்துட்டே இருக்கும். கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் கட் பண்றதுக்கு. பட் ரொம்பவும் தேய்க்க கூடாது. ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பண்ணிட்டோமா, சிசர் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம்னா, நம்ம ஹேர்ல வந்து எட்ஜஸ் இருக்கும்ல, அந்த எட்ஜஸை வந்து ஃபுல்லா கட் பண்ணணும். ஓகேவா? நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வந்து எட்ஜஸை வந்து ஒண்ணு போல கட் பண்ண தெரியாது. அதனால என்ன பண்ணுவேன்னா, எப்பயாச்சும் சலூன் போகும்போது அங்க போய் வந்து ஸ்ட்ரைட்டா கீழே ஃபுல்லா ஒண்ணு போல கட் பண்ணிட்டு வந்துருவேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்களாவே ஒண்ணு போல உங்களுக்கு கட் பண்ணிக்க தெரியும்னா நீங்களாவே பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து ரிஸ்க் எடுக்க வந்து நான் வந்து விருப்பம் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேபி சலூனுக்கு போய் கட் பண்ணலாம். நான் டுமாரோ சலூன் போவேன். சலூன் போகும்போது கீழே கட் பண்ண போறேன். ஸோ அதனால வந்து இன்னைக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் கீழே கட் பண்ணல. சப்போஸ் நீங்க ஃபர்ஸ்ட் உங்க ஸ்பிளிட்டன்ஸ் வந்து நீங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே வந்து எட்ஜஸை வந்து இப்படி கட் பண்ணிடணும். ஃபுல்லா ஒண்ணு போல வந்து கட் பண்ணிடணும். ஓகேவா? கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் கீழே ஹேர்ல வந்து இப்படி நம்ம வச்சுக்கிட்டோம்னா இங்க இப்படி பண்ணோம்னா மேல வந்து ஹேர் வரும். நல்லா இப்படி பண்ணி விட்டுட்டு அப்படியே ஹேர் வந்து மேல தூக்கிட்டு தெரியுமா, அது அப்படியே ஃபுல்லா கட் பண்ணணும். ஸ்பிளிட்டன்ஸ் கட் பண்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும், டைமும் முக்கியம். இல்லாட்டி ஸ்பிளிட்டன்ஸ் போகவே போகாது. எப்பயாச்சும் நமக்கு ரொம்ப போர் அடிக்கும், இல்ல எந்த ஒரு வேலையுமே இல்லாத டைம் இருக்கும்ல, அப்ப வந்து ஸ்பிளிட்டன்ஸ் கட் பண்ணணும். ஜாலியா அப்படியே டைம் போயிரும். நமக்கு பிடிச்சவங்க கூட உட்காந்துக்கிட்டு அப்படியே பேசிட்டே கட் பண்ணோம்னா ஒண்ணுமே தெரியாது. இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே கஷ்டமா இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பண்ணணும். எனக்கு வீடியோலலாம் பேசவே வர மாட்டேங்குது. சரியான இன்ட்ரோவர்ட்டா நானு. அதான் என்ன பண்றேன்னா இப்பெல்லாம் அப்படியே தனியா பேசி பேசி பழகிட்டு இருக்கேன். அப்போதான் பேச வரும்னு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணணும். நமக்கு எவ்வளவு தூரம் ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கோ அவ்வளவு தூரம் கட் பண்ணணும். பட் மோஸ்ட்லி ஸ்பிளிட்டன்ஸ் பார்த்தோம்னா எண்ட்ஸ்ல தான் அதிகமா இருக்கும். ஏன்னா நம்ம எண்ட்ஸ்ல தான் நம்ம வந்து ரொம்ப அதிகமா கேர் பண்ணிக்க மாட்டோம். அப்படியே டேமேஜ் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரீயா விட்டுருவோமா, அதனால எண்ட்ஸ்ல தான் ரொம்ப அதிகமா ஸ்பிளிட்டன்ஸ் வரும். எனக்கும் எண்ட்ஸ்ல வந்து எக்கு தப்பா இருக்கும். அதனால இப்பெல்லாம் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, எண்ட்ஸ்ல வந்து ஆயில் இல்ல சீரம் ஏதாவது அப்ளை பண்ணிட்டு லாஸ்ட் வரைக்கும் பின்னல் போட்டு அதை அப்படியே மடக்கி மடக்கி இந்த மாதிரி ஸ்க்ரன்ச்சீஸ் போட்டுருவேன். அப்படி போடுறதுனால கொஞ்சம் பரவாயில்ல, எனக்கு முந்திக்கு பரவாயில்ல. ரொம்ப முந்திலாம் அநியாயமா இருக்கும். இன்னும் என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, சின்ன வயசுல ஸ்பிட்டன்ஸ் இருக்குமா, ஸ்பிட்டன்ஸை வந்து அப்ப வந்து ஏய் ரெட்டை முடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவாங்க. நான் இது பேர் ரெட்டை முடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேரை வந்து இப்படி ரெண்டா இருக்குமா அந்த ஹேரு,
நான் என்ன பண்ணுவேன்னா அந்த 2 ஹேரை இப்படி சைடு சைடு பிடிச்சு சொர்ன்னு இப்படி இழுத்து விட்டுருவேன். ஹேர் ஃபுல்லா அப்படியே இழுத்து விடுவேன். இழுத்து இழுத்து விளையாடுவேன். இப்பதான் தெரியுது அதோட வலி. எனக்கே என்னை நினைச்சா வந்து காமெடியா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். செகண்ட் ஸ்டெப் பார்த்தோம்னா ஹேரை வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கணும். லாஸ்ட் வரைக்கும். நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கணும். ட்விஸ்ட் பண்ணிட்டு இப்படி பண்ணுங்க. இப்படி ஒரு 3 டைம்ஸ் பண்ணோம்னா தெரியுதா, இந்த குட்டி குட்டி ஹேர்லாம் பார்த்தோம்னா அப்படியே வெளியில வந்துடும். வெளியில வந்ததுக்கு அப்புறம் சிசர் வச்சு கட் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எப்பயுமே ஸ்பிளிட் ends கட் பண்ணும்போது டைம் கண்டிப்பா ரொம்ப தான் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம பல மாசமா அந்த டேமேஜஸ் எல்லாம் நம்ம ஹேருக்கு கொடுப்போம். பட் அந்த டேமேஜஸ் சரி பண்றதுக்கும் டைம் ஆகும்ல. அதனால வந்து பொறுமையா தான் எடுக்கணும். கீழே எண்ட்ஸ்ல தான் அதிகமா இருக்கு. ஸ்பிளிட் ends கட் பண்ணும்போது எப்பயுமே ஏதாவது ஒரு ரஃப்யூஸ் ட்ரெஸ் இல்ல நார்மல் வீட்ல வியர் பண்ற ட்ரெஸ் அந்த மாதிரி போடுறதுதான் நல்லது. ஏன்னா நல்ல ட்ரெஸ் போட்டோம்னா அந்த குட்டி குட்டி ஹேர் நம்ம கட் பண்ணது ஃபுல்லா அந்த ட்ரெஸ்ல ஒட்டிக்குமா. ஒட்டிக்கிச்சுன்னா அதை துவைக்கணும். சில ஹேர் வந்து அப்படியே இருக்கும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால. அப்படி இல்லைன்னா நியூஸ் பேப்பர் இருக்கும்ல, அதை கீழே இப்படி விரிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேர் கட் பண்ணலாம். இப்பயும் நான் பண்ணுவேன். பட் இன்னைக்கு வீடியோ மறந்துட்டேன். ஓகேவா? இந்த ஸ்டெப்பு முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்னா ஹேரை வந்து பிரைட் பண்ண போறோம். லூஸாவே கொஞ்சம் பிரைட் பண்ணிக்கணும், ரொம்ப டைட்டா இல்லாம. நான் இன்னைக்கு வீடியோல ஒரு சைடு மட்டும் தான் சொல்லுவேன். இன்னொரு சைடு எப்படி காட்ட முடியாது, வீடியோ ரொம்ப லென்த்தா போகும். நான் ஒரு சைடு சொல்றத வச்சுட்டு செகண்ட் சைடு நீங்களாவே கட் பண்ணிடலாம். ரொம்ப வேர்க்குது, சம்மர் சீசன்னால. தெரியுதா என்னோட ஸ்கின்ல அப்படியே ஸ்வெட் ஆகுது. ஆக்டிவ் ஆக்னி.
போர்ஸ் இருக்கும், இங்கெல்லாம் போர்ஸ் இருக்கும், ஆக்னி மார்க்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ், அன்ஈவன் ஸ்கின் டோன் எல்லாமே எனக்கு இருக்கு. எல்லா ஸ்கின் ப்ராப்ளமும் இருக்கும். பட் அதுக்காக வீடியோ போடாமையா இருக்க முடியும்? கண்டிப்பா போடுவேன். நீங்களும் அதே மாதிரிதான். உங்களுக்கு என்ன ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் ஐயோ இது இருக்கே, அச்சச்சோ இது இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணாம அதை ட்ரீட்மெண்ட் நீங்க பேசாம ஜாலியா சுத்தலாம். ஆக்னி இருக்கா எல்லாரும் கேட்டாங்கன்னா ஆமா எனக்கு ஆக்னி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. நல்லா பின்னிட்டு கீழே ஸ்க்ரன்ச்சீஸ் போட்டுக்கணும். ஸ்க்ரன்ச்சீஸ் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டா லூஸா இருக்கணும். எப்படி இருக்கா? இது என்ன பண்ணணும்னா இப்படி பண்ணிடணும். இப்படி பண்ணிட்டோம்னா ஸ்மால் ஹேர்ஸ் எல்லாம் வெளியில வந்துடும். இப்போ நம்ம ஜாலியா கட் பண்ணலாம். இந்த ஸ்பிளிட்டன்ஸ்க்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கும். அந்த ரீசன்ஸ்லாம் என்னன்னா நான் தனியா ஒரு வீடியோல சொல்றேன். கண்டிப்பா இந்த வீடியோல வந்து லென்த்தா போறதுனால பத்தாது. ஏய் கொலை திறக்கிறாங்க. இப்படி ஃபுல்லா கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு ஒரே நாள்லயே எல்லாத்தையும் கட் பண்ண முடியாது. ஜஸ்ட் நீங்க உங்களுக்குன்னு ஹேருக்குன்னு ஒரு ஃப்ரீ டைம் செட் பண்ணிட்டு அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி ஸ்பிளிட்டன்ஸ் கட் பண்ணா வேகமாவே போயிடும். நான் வந்து ஒரு 80% ஸ்பிளிட்டன்ஸ் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். ரிமைனிங் ஒரு 20% இருக்கா, அதை வந்து நான் யாரையாச்சும் தான் கட் பண்ணுவேன். எப்ப பார்த்தாலுமே ஸ்பிளிட்டன்ஸ் கட் பண்ணிட்டு 100% வந்து நம்மளால ரிமூவ் பண்ணவே முடியாது. ஃபுல்லா எப்பயாவது கொஞ்சமாவது இருந்துட்டே தான் இருக்கும். பட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டைம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு டீசெண்டா மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம். அவ்வளவுதான். இது போக ஸ்பிளிட்டன்ஸ் வந்து எதனால வருது, என்ன பண்ணலாம், எப்படிலாம் நம்ம ப்ரிவென்ஷன் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து தனியா வேற ஒரு வீடியோ சொல்லுவேன். கண்டிப்பா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஸ்பிளிட்டன்ஸ் கட் பண்ணிட்டு ஹேர்ல வந்து சீரம் ஒரு ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு அவ்வளவுதான் முடிஞ்சது. ஐ ஹோப் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குமா, இல்லையா தெரியல. See you on next video.